கிறிஸ்துவ சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துக்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் என்ன செய்திருந்தால், செய்தியின் தலைப்பாக நீதியை சரிக்கட்டும் நாள் என்ற ஒரு தலைப்பில் செய்தி பார்க்க போகிறோம். இந்த நீதியை சரிக்கட்டும் நாள் என்பது ஒரு நாள் அல்ல, அது ஒரு காலப்பகுதியை அடையாளப்படுத்துகிறது. அது அதிகமாக 3 வருடங்கள் இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது இந்த சுவிசேஷ யுத்த முடிவு அப்படியாக இருக்கும். அந்த 3 வருடங்கள் நீதியை சரி கட்டுகிற நாளாக இருக்கும் என்று வேதத்தில் நாம் அறிய முடியும். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் நாம் படிக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, நீதியை சரிக்கட்டும் நாள் தேவனுடைய மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று நாம் படிக்கிறோம். அப்படியே இன்னொரு வசனம் கூட ஏசாயா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட, அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் என்று சொல்லப்பட்டது. அப்படி இங்கே வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அது ஒரு நாள் அல்ல, அது ஒரு காலப்பகுதியை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக வசனங்கள் வேதத்தில் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளை நீங்கள் தயவு செய்து கட்டாயமாக இந்த வசனங்களை நீங்கள் படியுங்கள் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்படியே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31-33, இப்படியாக அநேக இடங்களில் இந்த ஒரு நாளை குறித்து தேவன் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கும் விதமாக எழுதியிருக்கிறார். ஒரு வருஷம் கூட படியுங்கள். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களை கவனியுங்கள். பூமியும் அது நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்திற்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். சகல ஜாதிகளே கேளுங்கள். சகல ஜாதிகளும் கேட்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூடுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ யுக முடிவில் பெரிய அழிவு சங்காரம் வரும் என்பதாக வேதம் எச்சரிக்கிறது.
தேவன் அன்புள்ளவர் தான், ஆனால் அதே சமயத்தில் தேவன் நீதியுள்ள தேவனாயிருக்கிறார், நீதியை செய்கிற தேவன். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய வாயினாலே சொல்லும் போது ஒரு எச்சரிப்பாக லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களில் சொல்லுகிறார். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பார்த்தீங்களா? மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அப்படி என்றால், அதாவது நாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சாத்தான் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த சாத்தானுடைய எல்லா ஆளுகையும் நீக்கப்படும். அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், எல்லா சாத்தானுடைய கட்டுப்பாடுகள், ஆளுகை எல்லாம் நீக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்திருக்கிறதுனாலே மனுஷர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமாக முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் மிகவும் ஒரு எச்சரிப்போடும் அதிக ஜாக்கிரதையோடும் இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய எச்சரிக்கையின் வார்த்தைகள் நாம் ஆயத்தமாயிருக்கும்படியாகவும், அவருடைய குமாரனுடைய வருகைக்கு, அவருடைய நாமத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக சாட்சிகளாக நின்று அவருடைய குமாரனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படியாகவும் நமக்கு வேதம் போடுகிறது. இதை நாம் சரியாக செய்யும்படியாகத்தான் இந்த எச்சரிக்கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது உலகத்திலே அநேக விதமான ஆளுகைகள் வந்திருக்கிறது. அவைகள் எல்லாமே இன்றைக்கு மக்களுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு நீதியை தருகிறதாக இல்லாமல் இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்க்க தரிசன வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமோஸ் எழுதின புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். ஒரு தீர்க்க தரிசன வசனம். அதாவது சிங்கத்திற்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போல. சிங்கம் என்று சொல்லும் போது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுடைய கொடியில சிங்கம் அந்த படம் இருக்கும். அப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு உலக யுத்தத்துக்கு வாழ்வாருக்கு முன்னதாக அவர்கள் உலகத்தில் மெஜாரிட்டி தேசங்களை தங்கள் ஆளுகைக்குள்ளே வைத்திருந்தார்கள். அது வேடிக்கையாக சொல்லுவார்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய அவர்களுடைய தேசத்தில் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரிட்டன் கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு பிறகு அங்கே விழுந்து அவர்கள் அநேக தேசங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆட்சி முறை எப்படி என்றால், அவர்கள் ஒரு மன்னர் ஆட்சி போல அவர்களுடைய ஆட்சி அந்த நாட்களில் இருந்தது.
அந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு கரடி சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலும் என்று நாம் பார்க்கிறோம். கரடி என்றால் ரஷ்யா தேசத்தை அடையாளப்படுத்துகிறது. அவர்கள் கம்யூனிச கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த கம்யூனிச கொள்கை வந்து அப்படி ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த கம்யூனிசம் கூட ஜனங்களுக்கு ஒரு நீதியான சமாதானமான ஆளுகையை தந்ததாக இருந்தால் இல்லை, அதுவும் தோற்று போனதாக மாறிவிட்டது. அதுதான் கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னவென்றால், வீடு என்று சொல்லும் போது இது ஒரு மக்களாட்சியை அடையாளப்படுத்துகிறது. தேர்தல் வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள் மக்களை ஆளுகை செய்கிறவர்களைப் போல அப்படிப்பட்ட மக்களாட்சி வந்தது. அது கூட என்ன ஆகிவிட்டது என்றால், வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும். அதாவது அது துவக்க காலத்திலே நன்றாக இருப்பது போல இருந்தாலும் நாட்கள் காலங்கள் போக போக அந்த ஜனநாயகத்தில் அநேக சுயநலங்களும் பேராசைகளும் மனுஷனுக்கு வந்து அதில் அநேக ஊழல்கள், ஜனங்கள் அங்கே சரியாக அவர்களுக்கு நீதி சமாதானம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால இந்த உலகத்திலே வந்த எல்லா ஆளுகைகளும் எல்லா ஆட்சி முறைகளும் ஜனங்களுக்கு ஒரு நீதியானதும் சமாதானதுமான ஒரு ஆட்சியாக அமையவில்லை. அதனால இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. வேதம் இது சொல்கிறது, சாத்தானுடைய உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறால் அவருக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. அதனால சாத்தானை இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால இந்த உலகம் இன்றைக்கு அநீதி பாவம் நிறைந்ததாக இந்த பூமி இந்த நாளிலே இருக்கிறது. இந்த பாவம் நிறைந்த இந்த சாத்தானின் உலகத்தில் அநீதி பாவம் செய்கிற மக்கள் செழித்து வளருகிறவர்களாக இருக்கிறார்கள். அது நீதி நியாயம் என்று உண்மை என்று இருக்கிற ஜனங்கள் அநேக உபத்திரவத்துக்குள்ளே போகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்படியான இந்த ராஜ்யங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறதாய் இருக்கிறது. அதாவது சாத்தானின் மேல் உள்ள சாத்தானுக்கு மனிதர்கள் மேல் உள்ள அதிகாரம் விடுங்கப்படும். சாத்தானுடைய அதிகாரம் ஒழுங்கப்படும். சாத்தான் கட்டப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் நீதியுள்ள ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் நீதியும் சமாதானமும் இருக்கும். அப்படிப்பட்ட ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. இப்படி இந்த உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் உள்ள ராஜ்யங்கள் மாற்றப்படும் போது அநேக குழப்பங்கள் உண்டாகும். நாம் இந்த நாட்டில் கூட பார்க்கிறோம். ஒரு சிறிய ஒரு நாட்டில் வருகிற அரசியல் குழப்பம் கூட அங்கே பெரிய கலகங்களையும் அநேக ஜனங்களுக்கு உபத்திரவங்களையும் கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட பங்களாதேஷ் என்ற அந்த
நாட்டில் பெரிய அரசியல் குழப்பங்கள் வந்தது. அந்த நாட்டின் அதிபர் தப்பி ஓடிவிட்டார். அதற்கு முன்பதாக நம்ம ஸ்ரீலங்காவில் பார்க்கிறோம். இப்படி இந்த குழப்பங்கள் வரும்போது அந்த தேசத்தில் பெரிய கலகங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், மக்களுக்கு உபத்திரவங்கள் உண்டாகும். அப்படி என்றால் இந்த ஒரு சிறிய ஒரு நாட்டிலே நடக்கிறதே அவ்வளவு பெரிய குழப்பம் உண்டாகிறது என்றால் இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாவற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்போது பயங்கரமான கலகங்கள், உபத்திரவங்கள், குழப்பங்கள் உண்டாகும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு லூக்கா 21:25 சொல்லும்போது, பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து இருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆண்டவரே சொல்லிவிட்டார். அதனால இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியங்கள் இனி வரப்போகிறதாக இருக்கிறது. இன்னும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லும் போது, நான் ஒருவரை ஒருவர் விரோதிக்க பண்ணுவேன் என்று அங்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடை நிமித்தம் சமாதானம் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்வேன். வசனங்கள் தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் அதிக ஜாக்கிரதையோடு இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனுஷரை ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்வேன். அப்படிப்பட்ட விரோதங்கள் வரும்போது பெரிய உபத்திரவங்கள் உண்டாகும். இந்த வசனம் நாம் படிக்கும் போது இன்னொரு மொழிபெயர்த்தில் எப்படி எழுதப்பட்டிருந்தால், மனிதனுக்கோ கால்நடைகளுக்கோ கூலி கிடைக்கவில்லை, சரியான வேலைக்கு ஏற்ற ஒரு சம்பளம் கூலி கிடைக்காமல் போகும். அப்படியே போவோர் வருவோருக்கோ பகைவரிடமிருந்து பாதுகாப்பு இல்லை. ரோட்டில் போவாங்க வருவாங்க. நாம் சாதாரணமாக இந்த நாளிலே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். யாரும் எதையும் அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நான் எல்லா மனிதரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் எழும்பும்படி செய்துவிட்டேன் என்று இந்த வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட காலங்கள் இனிமேல் வருகிறதாய் இருக்கிறது. அதனால நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாக அவருடைய சித்தமான காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்களின் ஆளுகையை தேவன் ஒரு நீண்ட காலமாக மனுஷர்களிடத்திலே கொடுத்திருந்தார். ஆனால் எந்த மனுஷனும் இந்த ராஜ்யத்தை நீதியாக ஆளுகை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு தகுதி இல்லாமல் போய்விட்டது. இங்கே ஒருவர் ஒரு வேதாரண்யர் சொல்லும் போது, இந்த உலகத்தை குத்தகையாக அநேக வருஷங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்தை குறித்து சொல்லும் போது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உலகம் நாம் காண்கிற எல்லாம் தேவனுடையதாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம் 24:1-2 பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இப்படி இந்த பூமியை மனுஷர்களுக்கு ஒரு காலம் கொடுத்திருந்தார். ஆனால் அதை மனுஷர்கள்
சரியாக ஆளுகை செய்து அந்த ஜனங்களுக்கு நீதியும் நியாயம் கொடுக்க அதை தவறிவிட்டார்கள். அதனால இந்த ஆளுகை சீக்கிரத்திலே விடுங்கப்பட்டு உரிமைக்காரர் என்பவருக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. இது தீர்க்க தரிசனமாக இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அங்கே பேசப்படுகிறது. படியுங்கள். உரிமைக்காரரானவர் யார் என்று எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நான் படிக்கிறோம். எசேக்கியேல் 23:27. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் அங்கே கடைசி ஒரு ராஜா, அவர் அவபக்தியுள்ள ராஜா, துன்மார்க்க ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. அது 25 நாம் படிக்கும் போது இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் ஒரு நாள் வந்தது, பாகையை கலத்து கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே உரிமைக்காரரானவர் வருமட்டும் அறியாது என்று இஸ்ரேலுக்கு அது ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டது. இஸ்ரேலில் அந்த கடைசி ராஜா அங்கே துன்மார்க்க ராஜாவாக, தெய்வ பயம் இல்லாத ஒரு ராஜாவாக இருந்ததுனால அவருடைய ஆளுகை முடிவுக்கு வந்தது. உரிமைக்காரரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் உனக்கு அந்த கிரீடம் இல்லாமல் போகும் என்று அங்கே சொல்கிறார். அப்படியே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படியே நடந்தது. அப்படி இந்த உலகத்து மேல உரிமைக்காரரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் இந்த உலகத்தையே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டு அவர் நீதியாக ஆளுகை செய்வார். இதை குறித்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கூட நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி ஆயிடுச்சு. அப்படியே தேவன் கொடுக்க போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாகவும் இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக சாட்சியாக இருக்கிற சபை வகுப்பார். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வார். இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் ஆளுகை செய்வார்கள். 1000 வருடம் இந்த பூமியில ஒரு நீதியான ஆட்சி ஏற்படுத்தப்படும். இதை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7:27 கூட அந்த வசனம் நாம் படிக்கலாம். தானியேல் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். அது நித்தியமான ராஜ்யம், அது முடிவே இல்லை. அப்படிப்பட்ட ராஜ்யம் இனி வரப்போகிறதா இருக்கிறது. சகல அதே ராஜ்யம் நித்திய ராஜ்யம்,
சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு ஏற்பட்டது. இல்லைங்களா? அப்போ எல்லா ஜனங்களும் இன்றைக்கு வேறு வேறு நம்பிக்கையில் இருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தார், இந்து மார்க்கத்தார், தேவனில்லை என்று சொல்லுகிறவர்கள், இப்படி பலவிதமான நம்பிக்கை உடையவர்கள் எல்லாரும் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள், பிதாவாகிய தேவனையும் அறிந்து கொள்வார்கள். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படுவார். எல்லாம் முழங்கால்களும் முடங்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வசனம் முன்னதாக இவைகளை கண்டு நமக்கு சொல்லுகிறது. அது அப்படியே நடக்கும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆமன், அப்படியே ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். ஆகவே இதை வெளிப்படுத்தல கூட இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள்ல கூட அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஜெயம் கொண்டு முடிப்பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நறுக்கப்படுவார்கள். இங்கே சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறேன். அவர்கள் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவார்கள். கண்டிப்பான ஒரு நீதி. அங்கே அநீதியாக இருக்க முடியாது, நீதியாக வாழ்ந்தார்கள். கண்டிப்பான நீதி அங்கே நிலைநிறுத்தப்படும். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார். அப்படிப்பட்ட ராஜ்யம் வர வேண்டும் என்றால் இந்த அநீதியான சாத்தானின் உலகம், இந்த இரண்டாவது கொல்லாத உலகம் அழிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அதனால இந்த நாளிலே இந்த உலகம் மிகவும் சீர்பட்டு போய் பாவத்தினால் நிறைந்து அநீதி அக்கிரமங்களிலே இந்த உலகம் இருக்கிறது. அதாவது தன்னை படைத்த தேவனை மறந்து தன்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவனை மறந்து கையின் கிரிகளாகிய அநேக தெய்வங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு தவறான நம்பிக்கைகளிலும் இன்னும் அநேக பொய் போதனைகளினாலும் அநீதியினாலும் நிறைந்து இந்த நாளிலே இந்த உலகம் காணப்படுகிறது. இதை குறித்து சொல்லும் போது எரேமியாவின் புஸ்தகத்திலே இவர்களை தெளிவாக இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று அங்கே சொல்லும் போது எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அங்கே மனுஷன் என்ன செய்கிறான்? காட்டிலே ஒரு மரத்தை வெட்டுகிறான். அதை தச்சன் தன்னுடைய கையில் வேலையினாலே அங்கே ஒரு உருவமாக மாற்றுகிறான். அதன் பிறகு அதை பொன் வெள்ளியினாலே அலங்கரித்து அங்கே ஆணியினாலே அடித்து அதை அப்படியே அசையாமல் நிற்க வைக்கிறான். அதை உறுதியாக நிற்க வைத்துக் கொண்டு அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறான். அதை தெய்வமாக பணிந்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் எழுதி கொண்டு அது எதுவுமே செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது, தீமை கூட செய்ய முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறேன். 10ஆம் அதிகாரம் 14-15 படியுங்கள். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். கட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்டி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள்
மனுஷனுடைய வேலைப்பாடுகள், மாயை, ஏளனத்துக்குரிய காரியங்கள் என்று உள்ளது மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாமே அந்த நாட்களில் அங்கே அழிவுக்கு போய்விடும். அதனால இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த அநீதியான, தேவனுக்கு விரோதமான, பாவம் நிறைந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு போகிறதாக இருக்கிறது. இந்த அழிவு அது யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறது. எந்த மனித சக்தியும் இந்த அழிவை தடுக்க முடியாது. அதனால பாவம் பெருகி மகா நீதியுள்ள தேவனை புறக்கணித்து தங்கள் கையின் கிரியைகளை தொழுது கொண்டு மனம் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகம் அழிவுக்கு போகிறதா இருக்கிறது. நாம் வேதத்திலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாவம் பெருகுகிற நாட்களிலே தேவன் இடைப்படுகிறார். முதலாம் உலகத்தில் நாம் பார்க்கும்போது கூட அங்கே பாவம் பெருகி வரும்போது தேவன் அதை பார்த்து அங்கே அந்த உலகத்தை பெரிய ஜலப்பிரளயத்திற்கு மூலமாக அந்த உலகத்தை பெரிய அழிவுக்கு கொண்டு வந்தார். அதை குறித்து கூட நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் உலகம் தேவனுடைய பார்வையில் சீர்கட்டு போயிருந்தது, எல்லா மனுஷரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாள் இருக்கிறது. நாம் அநேக செய்திகள் மூலமாக கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சோதம் கொமோரா பட்டணம் நமக்கு ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதம் கொமோரா பட்டணம் கூட அந்த பாவம் பெருக்கி தேவனுடைய பார்வைக்கு அந்த தேசம் வந்தது, வானம் வரையிலும் எட்டினது என்று அங்கே நாம் படிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் அதிகாரம் 18-20 பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளில் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். பார்த்தீங்களா, தேவனுடைய சமூகத்தில் எட்டினது சோதோம் கொமோராவின் பாவம். என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று அங்கே வந்து அந்த பட்டணத்தை அவர் அக்னியின் கந்தத்தினால அங்கே அழித்து போகிறார். இந்த சோதோம் கொமோரா பட்டணம் அதனுடைய பாவம் என்ன என்று நாம் பார்க்கும்போது இதை குறித்து ஒரு தெளிவாக எசேக்கியேல் புஸ்தகத்திலே அவர் எழுதுகிறார். அந்த தேசத்தின் பாவம் எப்படி இருந்தது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் அங்கே எசேக்கியேல் எழுதுகிறார். படியுங்கள். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நெருதிசாரமான சான் கோபாவும் ஆகியவைகளே ஒரு சகோதரியான சோதோமின் அக்கிரமம். நிர்விசாரம், எந்த ஒரு பொறுப்புமில்லாத ஒரு நிர்விசாரம், அப்படிப்பட்ட சோம்பல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இருமாப்பு என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இருமாப்பு, சோம்பல், அதாவது உணவு ஆர்வம், ஆகாரத்தின் மேல் உள்ள ஒரு பெருந்தீனி, அதன் மேல் உள்ள ஆசை, இப்படியாக ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவம் இந்த நாளிலே இருக்கிறதா என்றால் மக்களிடத்திலே அநேக சோம்பல்கள் இருக்கிறது. மக்கள் வேலை செய்யாமல் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
அநேக அநீதியான காரியங்களை செய்து அதன் மூலமாக அவர்கள் தங்கள் வயதை வளர்க்க விரும்புகிறார்கள். இந்த உலகம் இன்றைக்கு அப்படியாக சீர்திட்டு போயிருக்கிறது. அதனால இந்த பாவ உலகம் அழிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் அழிந்தால்தான் தேவனுடைய ராஜ்யம் என்ற பூமியில வருகிறதாக இருக்கிறது. அதனால தீர்க்கதரிசி சொப்பனியா இந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஜனங்களையும் கர்த்தரை தேடாதவர்களையும் கர்த்தரை விசாரியாமல் இருக்கிறவர்களை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சொப்பனியா 1:6 சொல்லப்படுகிறது. அதனால நிர்விசாரமாக தேவனை தேடாத இருக்கிற ஜனங்களை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று இவையெல்லாம் நமக்கு இந்த நாட்களிலே முடிவு நாட்களில் இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இப்போ நாம் பார்க்கலாம், இந்த உலகத்தின் முடிவு, இந்த 2ஆம் உலகம், இந்த சுவிசேஷ யுகம் ஒரு பெரிய முடிவுக்கு வரும். அந்த முடிவு எப்படி இருக்கும் என்று ஒரு மாதிரி இதற்கு முன்பதாக இந்த 2ஆம் உலகத்தில் நடந்திருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த அழிவு எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்று நாம் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். அது எப்படி என்றால், அங்கே மாம்சீக இஸ்ரேலருக்கு ஒரு பேரழிவு வந்தது. அந்த மாம்சீக இஸ்ரேலர் யார் என்றால் நமக்கு தெரியும், ஆபிரகாமின் சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அநேக நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக வழிகளை ஏற்படுத்தினார். கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர்களிடத்தில் வந்து தம்மை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா என்று அநேக பலத்த செய்திகள் மூலமாக தம்மை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனிடத்திலே அங்கே யாத்திராகமம் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் போது அங்கே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் நீங்கள் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. அப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தால் நீங்கள் என்னுடைய மக்கள், தேவனால் நேசிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்திருக்கிறீர்கள். அப்பொழுது அவர்கள் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே செய்வோம் என்றார்கள். ஆனால் அவர்கள் அப்படியே செய்யவில்லை. அவர்களை குறித்து அவர்கள் எப்படி போய்விட்டார்கள் என்று எரேமியா அவர்களை குறித்து எழுதுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர்கள் முகத்தை காட்டாமல் தேவனுக்கு முதுகை காட்டினார்கள் என்று வேதம் அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். முதுகை காட்டினார்கள். தேவனை விட்டு தூரமாக வேறு வேறு வணக்கத்துக்கு போய்விட்டார்கள். தங்கள் சுய காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை தேடிக்கொண்டு போய்விட்டார்கள். இப்படியாக போகும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த
எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர் வந்து அங்கே தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தி அநேக செய்திகளை செய்யும் போதும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவை குறித்த 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் அவர் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை ஊழியங்கள், அவருடைய மரணம், இப்படியாக எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவருடைய வேதத்தில் எழுதப்பட்டு அதன்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கண்களால் அவர்களை அதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மரணத்தை குறித்து மாத்திரம் 34 தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அவர்கள் கண்கள் எதிராக. ஆனால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் உலக ஆசையிலே மூழ்கி போயிருந்தார்கள். அவர்கள் இருதயம் தெய்வ பயமற்றதாக இருந்தது. இன்னும் பார்க்கும்போது அவர்கள் இருதயத்திலே உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சுயநலம் இருந்தவர்களாக உலக காரியங்களிலே மூழ்கி போயிருந்ததுனால அவர்கள் அந்த தீர்க்க தரிசனங்களை அங்கே நேரடியாக நிறைவேறுகிறது ஒவ்வொன்றும் அவர்களை பார்த்தும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மரணத்துக்கு போகிற அந்த கடைசி நேரத்தில் அந்த ஜனங்களை பார்த்து ஒரு எச்சரிப்பாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அது கடைசி எச்சரிப்பாக அவர்களுக்கு இருந்தது. அந்த எச்சரிப்பை பாருங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 33லிருந்து 36 வசனங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அடைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழிகளை எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியாக அப்படி தீர்ப்பு போல இயேசு கிறிஸ்து வாய்ந்தார்கள். தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஆபேலின் இரத்தம் முதல் நீங்கள் கொலை செய்த சகரியாவின் இரத்தம் வரைக்கும் இந்த பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படி இவையெல்லாம் இந்த சந்ததி, அந்த ஆபிரகாமின் சந்ததி, வம்சிகை, இஸ்ரேலர் ஆகிய உங்கள் மேல் வரும் என்று தெளிவாக சொல்லும். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் மிகவும் பயங்கரமானது. அவர்களை பேர் அழிவுக்கு போகிறதாக ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். ஆனால் இந்த எச்சரிப்பு கூட அவர்கள் காதுகள் கேட்காதபடி அவர்கள் அஜாக்கிரதையாக இருந்தார்கள். நம்பிக்கை இல்லாத அவர்கள் காதுகளிலே இந்த வார்த்தைகள் அங்கே எந்த ஒரு பலனும் இல்லாமல் பயங்கரமான எச்சரிப்புகளை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் காதுகள் அதை கேட்காமல் அவர்கள் அதை உதாசீனம் பண்ணினார்கள். அடுத்ததாக சொல்லும்போது அதிலே 37, 38 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் பூச்சிகளை தன் சிறகுகளிலே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிருக்கிறேன் சொல்லி எத்தனை தினமோ உங்களை நான் கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன்.
கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது நமக்கு தெரியும். அது மருந்து போன்ற விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு தன்னுடைய சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும். அப்பொழுது அதற்கு பாதுகாப்பு. ஆனால் அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையில்லாதது போல இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் இதனால அப்படியே ஆகிவிட்டது. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு மரணத்துக்கு முன்பதாக 33 சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு மரணம் அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்று விடுகிறார். அதன் பிறகு பாருங்கள், அந்த கிபி 33 இதை ஒரு ஜோசப்பஸ் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த வேதன், அதாவது அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அங்கே என்ன நடந்தது என்று அந்த கிபி 33 பிறகு அவர்கள் ஜனங்களுக்குள்ளே அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பொறாமையினாலே பல குழுக்களாக பிரிந்தார்கள். அவர்களுக்குள்ளே பெரிய கலகங்கள் ஏற்பட்டது. குடும்பங்களுக்குள்ளே கூட இடம் ஏற்பட்டது. நண்பர்களுக்குள்ளே பகை உண்டாயிற்று. அதாவது ஒருவரை ஒருவர் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் எழுப்பி அவர்களை சந்தேகித்து அவர்களுக்கு விரோதமாக ஏற்பட்டிருக்கிறார்கள். அங்கே அநேக திருட்டுகள், கொலைகள் நடந்தது. இப்படி ஆலயத்தில் கூட அங்கே நடந்தது. ஆலயத்திலே கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது என்று அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அங்கே அந்த காலகட்டத்தில் கிபி 70க்கு முன்பதாக இந்த கலகங்களினாலே 20,000 யூதர்கள் செத்து போனார்கள் என்று இந்த கிபி 33 கிபி 70 வரைக்குள்ள அவ்வளவு பெரிய கலகங்கள், குழப்பங்கள் உண்டான முடிவாக கிபி 70 அங்கே ரோம சேனைகள் அந்த எருசலேம் பட்டணத்தையே முற்றுகையிட்டார்கள். அது எந்த காலம் என்றால், அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக அந்த தேவாலயத்தை சுற்றி, தேவாலயத்தில் அந்த பட்டணம் முழுவதிலும் ஜனங்களால் நிறைந்திருந்த அந்த நேரத்தில் எருசலேம் முழுவதிலும் ரோம சேனைகளால் முற்றுகையிட்டார்கள். ஒருவரும் அங்கே தப்பித்து போக முடியாது. அதை அங்கே எஸ்கேப்பாக நினைக்கிற அந்த தப்பிக்கிறவர்களை பிடித்து சிலுவைகளிலே அடித்தார்கள். அங்கே கொஞ்ச நாட்களிலே அவர்களுக்கு பெரும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆகாரம் இல்லை. ஜனங்கள் அவ்வளவாக அங்கே உபத்திரவத்துக்குள்ளாக போய் அந்த பஞ்சம் எவ்வளவு பயங்கரமாக ஆனது என்றால், பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கொன்று புசிக்கிற நிலைக்கு போய்விட்டதாக சொல்லுகிறார். அவ்வளவு பயங்கரமான பஞ்சம், பயங்கர கொடூரமாக. அதன் பிறகு இந்த ரோம சேனைகள் அப்படியே பட்டணத்துக்குள்ளாக சென்று ஒரே நாளிலே 11 லட்சம் யூதர்களை பட்டயத்தாலே வெட்டி கொண்டார். எவ்வளவு பயங்கரமான! இப்படியாக அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. தேவாலயம் தீக்கொளுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட அழிவு அங்கே நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறும். படித்தது 10:23 நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த சகரியாவின் ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக செய்வீர்கள்.
இதை வரலாற்றாசிரியர் ஜோசப் பதிவு பண்ணுகிறார். அந்த வம்சத்தை இஸ்ரேலர் அங்கே பெரிய ஒரு அழிவுக்குள்ளே போனார். இந்த இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்களை விசுவாசித்த ஏற்றுக்கொண்ட சில யூதர்கள் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளினால இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு உணர்ந்து கொண்டவர்கள் இப்படிப்பட்ட அழிவு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொண்டு வேறு வேறு தேசங்களுக்கு ஓடிப்போனார்கள், தப்பித்துக் கொண்டார்கள். அப்போஸ்தலர்கள் அநேகர் அந்த நாட்களுக்கு முன்பதாக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். கிபி 70 யோவான் மாத்திரம் சிறைப்பட்டிருந்தார். யோவான் கிபி 100 வரையிலும் இருந்ததாக சொல்கிறார். இப்படியாக அந்த யூத யுகம் ஒரு பெரும் அழிவை கண்டு நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஜனங்கள் நம்ம இந்திய தேசத்தில் கூட இருந்தார்கள், கேரளாவில் இருக்கிறார்கள். அதன் பிறகு 1948 தான் ஒரு தேசமாக அவர்கள் சேர்ந்தார்கள். இது நம்முடைய கண்களுக்கு எதிரில் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால இது போன்ற இதை விட பயங்கரமான உபத்திரவம் அழிவு இந்த சுவிசேஷ முடிவில் கிறிஸ்தவ சபைகள் இஸ்ரவேலர் ஆகிய கிறிஸ்தவ சபை மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் அப்படிப்பட்டதான அழிவு வருகிறதா இருக்கிறது. அதனால இந்த உலகம் ஒரு அழிவுக்கு நேராக பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு தேசத்திலே நடந்தது. இனி வரப்போகிற இந்த அழிவு உலகம் முழுவதிலும் வருகிறதா இருக்கிறது. இந்த உலகம் முழுவதிலும் வருகிற அழிவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதனால் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனங்களை படித்து பாருங்கள். அது பயங்கரமானதாக இருக்கும். அதிலும் விசேஷமாக இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த தேசங்களாக இருக்கிற அமெரிக்கா, ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். அவர்கள் அந்த நாட்களிலே ஆண்டவரை பின்பற்றினார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுக்கு தூரமாக தங்கள் சுய ஞானத்தை பற்றி கொண்டு மேன்மையாக தேவனுக்கு தூரமாக மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாடுகளில் தெய்வ பயம் இல்லை. அநேகர்கள் அங்கே இப்பொழுது இருக்கிற இளம் தலைமுறைகள் எல்லாம் தேவனில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். தங்கள் ஞானத்தை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த நாட்கள் தேவம் கோபம் வருகிற நாட்களாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நாம் அறிந்திருக்கிறோம். நாங்கள் தாய் சபை என்று ஒரு வகுப்பால் சொல்லிக் கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியும், ரோமன் கத்தோலிக்க சபையார் நாங்கள் ஆதி சபை, நாங்கள் தாய் சபை என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் எவ்வளவு பயங்கரமான தீமைகளை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பரிசுத்தவான்களின் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது அந்த 1ஆம் நூற்றாண்டு அதன் பிறகு உள்ள காலங்களில் அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்கள். தங்களுக்கு மேலான பட்டங்களை எடுத்துக்கொண்டு தங்களை சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு மக்களை அப்படியே பொய் போதனைகளை சொல்லி அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். சரித்திரங்களில் கூட அங்கே பாவ மன்னிப்பு சீட்டு என்று விற்று அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி அநேக அநீதி அக்கிரமங்கள் பொய் போதனைகள் இன்னும் சொல்லும்போது அதன் தலைவர்கள்
தங்களை அதாவது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரம் பெற்றவர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொண்டார்கள். போப் மார்க்கம் என்ற இந்த தலைவர்கள் தங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் நாங்கள் பரலோகத்தின் திறவுகோல்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் நினைத்தால் உங்களை பரலோகத்துக்கு அனுப்பலாம், இல்லாவிட்டால் நரகத்தில் கூட என்று அவர்கள் அந்த அதிகாரம் எங்களிடத்தில் இருக்கிறதாக காட்டிக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் பேதுருக்கு பிறகு நாங்கள் தான் அந்த அதிகாரத்தில் இருக்கிறோம், நாங்கள் தேவனுடைய பிரதிநிதிகள் என்று தங்களை உயர்த்திக் கொண்டார்கள். இப்படி அநேக பொய் போதனைகள் செய்து தங்களை உயர்த்தி கொண்டு மக்களை சரியாக அடிமைப்படுத்திக் கொண்டு அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு அவர்கள் சுகபோகமாக இன்னும் 3ஆம் நூற்றாண்டு எல்லாம் வரும்போது அந்த கான்ஸ்டான்டின் பேரரசு ரோம சக்கரவர்த்தி அவரே கிறிஸ்தவராகிவிட்டார். இதெல்லாம் நாம் சபை சரித்திரத்தில் நாம் படிக்க முடியும். அப்படி அவர் கிறிஸ்தவர் என்ற உண்மையான மனமாற்றம் ஆகவில்லை. அவர் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சிலுவை போன்ற ஒரு அடையாளத்தை பார்க்கிறாகவும் அதனால் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு அதைத் தொடர்ந்து அந்த ரோம பேரரசை கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும்படியாக அவர்கள் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அரசு மதமாக அறிவித்தார். அதனால் அநேக சலுகைகள் கிடைத்தது. அதனால் ரோமர்கள் அநேக குதிர்ந்த வணக்கம் உள்ளவர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த சலுகைக்காக கிறிஸ்தவ மதத்துக்குள்ளாக இப்படி நாம் 1ஆம் நூற்றாண்டு அதற்கு அடுத்து வந்த அநேக வருஷங்கள் காலங்கள் பல 100 வருடங்கள் பார்க்கும் போது அநேக பொய் போதனைகளாலும் அநேக அதாவது பொய்யர்கள் விக்கிரக வணக்கத்தால் சபைக்குள்ளே வந்து அநேக அந்த வணக்கத்துக்குரிய காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இப்படி சபைக்குள்ளே வேதத்தில் நாம் படிக்கிறோம், சபைக்குள்ளே சாத்தான் வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்தது போல வேதம் எழுதுகிறது. படியுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சாத்தான் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். சபையில் அநேக பொய் போதனைகள், உண்மை உள்ளவர்கள் கொல்லப்பட்டவர்கள், அந்திப்பா, ஏலியஸ் போன்ற அநேக சத்தியத்துக்காக நின்றவர்களை கொலை செய்தார்கள். இது அந்த 1ஆம் சபை 2ஆம் சபையில் எல்லா சபை காலகட்டத்திலும் அநேக பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அநேக நீதிமான்கள் தேவனுக்கு பயந்த சத்தியத்துக்கு அங்கே போராடினவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இதை குறித்து கூட சங்கீத வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அங்கே நீங்களுக்கு சாட்சிகளாக நடிப்பதாக சொல்லப்படுகிறது. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 2ஆம் காலகட்ட சபை கிபி 70 313
இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாம் பயங்கரமான உபத்திரவங்கள். அது 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் கூட நீரோ மன்னர் என்று சொல்லப்படுகிற அந்த மன்னர் அநேக கிறிஸ்தவர்களை கொம்புகளில் கம்பங்களை வைத்து கட்டி அதில் வெறுத்தி எரிப்பான் என்று கேள்விப்படுகிறார்கள். சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியே கிறிஸ்தவர்களை கூட்டம் கூட்டமாக குடும்பமாக கொண்டு ஸ்டேடியத்தில் கொண்டு வைத்துக் கொண்டு சுற்றிலும் எல்லா ஜனங்களும் என்று வேடிக்கை பார்க்க அங்கே சீக்கிரத்தை அங்கே அவுத்து கொள்வார். அவைகள் வந்து அவர்களை கடித்து மீறி கொண்டு இப்படி அவர் கிறிஸ்தவர்கள் அநேக விதத்தில் உள்ளப்பட்டார்கள். அநேக ரத்த சாட்சிகளாக இருக்கிறார்கள். அது இன்று வரையில் நம்முடைய அறிஞர் கூட வட இந்தியாவில் அவருடைய மகனும் 2 பிள்ளைகளும் ஒரு சீப்பில் வச்சு அப்படி கொடுத்தார். நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய மக்கள் நீதிமான்கள் கொல்லப்படுகிறார். இந்த ரத்த சாட்சிகள் எல்லாம் தேவ கோபம் வருகிறதா? தேவன் அன்றைக்கு எப்படி இஸ்ரேலருக்கு சொன்னாரோ அதே தான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கே ஆபேலின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இங்கே அப்போஸ்தலர்களுடைய எல்லா இரத்த பலியும் அநேக பரிசுத்தமானவர்களுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியில் இந்த சுவிசேஷ யுகத்தில் கேட்கப்படும். இதை குறித்து இந்த அழிவு எப்படி வரும் என்று நான் பார்க்கும்போது லூக்கா 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது பூமியில் இருக்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். உலகத்தில் அழிவு எப்படி வரும்? ஒரு கண்ணியை போல. கண்ணி நாம் அறிந்திருக்கிறோம். திடீரென்று அது அழிவு உலகத்தில் வருகிறது. அப்படியே பவுல் மூலமாக தேவன் பேசுகிறவர்களுக்கு தெசலோனிக்க 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அழிவு வரும் சடிதியாக. கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல இருக்கிறார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று அந்த திருடன் எப்போ வருவானே நாளில் நாம் இருக்கிறோம். சமாதானமும் சௌக்கியம் உண்டு என்று அவர் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சதியாய் அவர்கள் இந்த பரிசுத்தவான்களின் இரத்தப்படி நிச்சயமாக வரும். இன்றைக்கு உலகம் மனம் போல, அதாவது சொல்லப்பட்டது போல கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருவது போல உலகம் பாவத்தினால் நிறைந்து ஒரு கர்ப்பவதி போல வேதனை வந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அழிவு வருகிறதா இருக்கிறது. நிச்சயமாக இந்த இரத்தப்படி கேட்கப்படும். தேவன் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். தேவ பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் நீதிமான்கள் அவருடைய இரத்தப்படி இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற 2ஆம் உலகத்தில் கேட்கப்படும்.
அதனால சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதோ தேவ கோபம் பற்றி எரிகிறதாக இருக்கிறது என்று தேவ கோபம் பற்றி எரியும் ஏதும் அழிவு ஆசீர்வாதங்கள் வருகிறதாக இருக்கிறது. இதே ஏசாயாவின் புஸ்தகத்தில் நான் படிக்கும் போது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 20 படிக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 20. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருக்க தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களுக்குள்ளும் துறிஞ்சல்களுக்குள்ளும் எரிந்து விடுவான். பூமி தத்தளிக்கப்பட்ட கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் லாபத்திற்கும் விலக்கி கண்மலைக்கு குண்டுகளில் எல்லாம் ஓடி ஒழிச்சலாமான்னு பார்ப்போம். பெரிய அழிவு வந்துடும். அங்கே மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்கள் பொன் விக்கிரகங்களை எல்லாம் எரிந்து விடுவார்கள். அதில் 17ஆம் வசனம், அப்பொழுது நரரின் வேற்றுமை தாழ்ந்து மனுஷனின் வீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்து எல்லாம் மனுஷனுடைய ஞானம் வேற்றுமை எல்லாம் தனிந்து போகும். அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறதா இருக்கிறது. அதனால நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதிக பயத்தோடு அப்படிங்குள்ள அநேக புரொட்டஸ்டன்ட் சபைகள் என்று சொல்லப்படுகிற பெந்தெகோஸ்தே ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளில் கூட ஜனங்களை எப்படி போதித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு விசுவாசி என்ற நிலையிலே வைத்திருக்கிறார்கள். விசுவாசித்தால் போதும். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதுதான் விசுவாசிகள் நிலை. அதன் பிறகு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் பிறகு உண்மை உள்ளவர்களாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு இன்றைக்கு அநேகர் வருவதில்லை. ஒரு விசுவாசி என்ற நிலையில எல்லா ஏக மெஜாரிட்டி சபை அப்படியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஃபுட்ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். அவருக்கு சாயல் அவருடைய மாம்சத்துக்கு ஒப்பாக மாற வேண்டும். அதுதான் அழைக்கப்பட்டு அதில் தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களாக. இதுதான் நமக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ரோமர் எழுதின நிருபத்தில் 12ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் எப்படி ஆக வேண்டும் என்று எழுதுகிறார் படிகள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் சபைக்கு சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷ யுகம் ஒரு சிறு மந்தை வகுப்பா சபையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு ராஜாக்களாக ஆளுகை செய்யப்படியாக தேர்வு செய்யப்படுகிறதா? வெறும் விசுவாசிகளாக இருந்தால் மாத்திரம் போகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவன் பலி செலுத்த வேண்டும். நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழாமல் பரிசுத்தப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாள் பலியை செய்வோம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவன், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்கள் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் அவருடைய பணியை செய்து அவரை போல நடந்தார்கள். தங்களை பலியாக ஒப்புக் கொடுத்தார்கள்.
அப்படி அடுத்த வசனம் கூட நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அநேக ஊழியர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி உலக வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுக்கு என்று தெரியும், தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து உணர்ந்து அதன்படி செய்து மறுரூபமாகுங்கள். சிந்தையில நீங்கள் மாற்றம் உண்டாக வேண்டும். இதை குறித்து இன்னும் இந்த சொல்லும்போது எபேசியர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் போல அவர்களுக்கு இசைவாக அங்கே மாற வேண்டும். அதாவது ஒரு கட்டம் போல ஒரு சபையாக ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் அப்போஸ்தலர்கள் போல தீர்க்கதரிசிகள் போல அதற்கு இசைந்து ஒரு கட்டடம் கட்டும் போது அந்த கல் சரியாக இசைவாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இசைவாக மாற வேண்டும் என்று படிக்கிற 2ஆம் அதிகாரம் எபேசியர் 20:22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக விளங்குகிறது. ஆலயத்தில் நாமும் இசைய வேண்டும் அப்போஸ்தலர்கள் போல. அப்போதான் அது சபையாகும், தேவனின் ஆலயமாகும். பவுல் அநேகர் நிருபங்களில் எழுதுகிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22-24 கூட அதே மாதிரி பேசுகிறார். படியுங்கள் 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனாக வேண்டும். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். இது ஒரே நாளில் நடக்காது. அதற்கு தான் இப்பொழுது எச்சரிப்புகள், அநேக வசனங்கள், வார்த்தைகள், சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதிகமாக தியானித்து உணர்ந்து கொண்டு பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகும். எல்லாம் புதிதாயின. அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும் கூட பழைய மனுஷனையும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கோப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனாக வேண்டும். பழைய சிந்தை சுபாவங்கள் எல்லாம் மாறி இதுதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருந்தால் போதாது. இயேசுவின் சாயலுக்கு பாக வர வேண்டும். நீங்கள் புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அலைவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. அப்படிப்பட்ட சாயல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக அவரை போன்ற குணலட்சணங்கள் நமக்கு உண்டாகி வேண்டும். அதனால் சொல்லப்போது விபச்சாரம், வைசித்தனம், அசுத்தம் இவர்களை உண்டாக்குகிற உங்கள் சரீரங்களை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். விபச்சாரம், வைசித்தனம், அசுத்தம் இவர்களுக்கு ஆராதனையாக மன ஆசைகளை உண்டாக்குகிற உங்கள் அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள். அழிக்கணும் கொஞ்சமாக. இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும். அதனால இந்த உண்மையான சிறு மந்தை இதுதான். அப்படி ஆகிவிடுவார்கள். இந்த சிறு மந்தை வகுப்பால் இந்த பெரிய மகா உபத்திரம் வருவதற்கு முன்பதாக அவர்கள் இழுத்துக் கொள்ளப்படுவார்கள்.
மரணத்துக்கு போய்விடுவார்கள். இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் அவர்கள் தேவனால் ஈடுபட்டு கொள்ளப்படுவார்கள். இது இந்த வசனம் இருக்கிறது. ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தீங்கு சில டிரான்ஸ்லேஷன்ல டிசாஸ்டர், பேரழிவு வருவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட சபை வகுப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள், பேர் பெற்ற பல ஊழியர்கள் இன்றைக்கு என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் ஆசீர்வாதம் வரும், தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவதாக ஆசீர்வாத செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் உரைக்க மாட்டாத நாய்கள் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன். படியுங்கள். ஏசாயா 56:10-11. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிறு நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவரும் தந்தன் வழியையும் அவனவன் தந்தன் மூலையிலிருந்து தந்தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். காவல்காரர் தான் ஊழியக்காரர். எல்லாரும் ஒன்றும் அறியாத குருட, ஒன்று வரப்போகிற காரியங்களை ஒன்றும் அறியவில்லை. அவர்கள் எல்லாரும் குலைக்கப்பட மாட்டாத ஊமையான நாய்கள். எச்சரிப்புகளை யாருக்கும் சொல்லுவதில்லை. அநேக ஆயிரமான ஜனங்களை கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு சமாதானம் வரும், அப்படியாக பெரிய ஊழியக்காரர்களை பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடிக் கொள்ளுகிறார்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரைக்குரிய திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள். எப்படி வார்த்தை சொல்லணும்? ஆசீர்வாதம் தனக்கு மேன்மையாக இருக்கிற பேர் புகழ் வர வேண்டும், தனக்கு பணம் வர வேண்டும், அப்படிப்பட்ட சிந்தனையிலே இருக்கிறார்கள். பகுத்தறிவில்லாத மேய்ப்பார். அவரவர் தங்கள் வழிகளை அவர்கள் தேடிக்கொண்டு, தங்களுக்கு மேன்மைகளை தேடிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொந்த ஆதாயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பிட்ட உலகத்தில் முடிவு நாட்களில் அப்படி இருக்கும் என்று வேதம் முன்னதாக கட்டி எழுதி வைத்து ஆம் அதுக்கு எச்சரிக்கை சாப்பிடுறது. இந்த எச்சரிப்புகள் எல்லாம் பயமுறுத்துவதற்காக எச்சரிப்புகள் வேதம் கொடுக்கிறது, வசனங்கள். அதனால நாம் எச்சரிப்படைந்து அதிக தன்மையோடு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் எச்சரிப்பாக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் முடிவு நாட்களில் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நாம் அநேக காரியங்கள் எஸ்ஐக்கியில் அந்த முடிவு குறித்து நாம் படித்திருக்கிறோம். எஸ்ஐக்கியல் 36, 37, 38, 39 இந்த யுத்தங்கள், அழிவுகள் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. எஸ்ஐக்கியல் 36, 37 அதிகாரம் இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்படுவதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 38 அதிகாரம் இந்த யுத்தத்துக்கு எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதை குறித்து நான் எழுதுகிறேன். இந்த காரியம் இந்த நாளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. 38 அதிகாரத்தில் நாம் இந்த நாளிலே இருக்கிறோம். எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த 39 அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
நாட்களிலே நாம் சரியாக வந்திருக்கிறோம். அதனால நாம் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வாசனம் படிக்கலாம். யோக புஸ்தகம் யோவே 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவுள்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதில்லை. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 6ஆம் வசனத்தில் அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது, அங்கே எல்லா ஜனங்களும் நடுக்கத்துக்குள்ளே போய்விடுவார்கள். அதனால 12ஆம் வசனம் ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்களின் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் முழு இதயத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உபவாசம் பண்ணுறோம், வைக்கிறோம், அநேகம் கலந்து கொள்வோம். அதிக நாட்கள் முடிவு நாட்கள்லாம் ரட்சிப்பு வெகு சீக்கிரத்தில் இருக்கிறதா. அதனால இவையெல்லாம் ஒரு எச்சரிப்பாக நாம் எடுத்துக்கொண்டு பயமுறுத்த அல்ல, எச்சரிப்புகள் வேத வசனங்கள் மூலமாக அதில் நாம் பார்த்தோம். நீதியை சரிக்கட்டும். நாம் இது நிச்சயமாக நம்ம அறிவில் நம்ம ஞானத்திலேயே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால இந்த இரத்தப்படி உலகத்தில் கட்டாயம் தேவன் நீதி செய்கிறது, தேவன் நீதியை சரிப்படுத்தும். நாம் அப்படிப்பட்டதான அந்த புதிய அறிவை சிக்கிக்கொள்ளாதபடி நாம் நம்முடைய ரட்சிப்பை சொல்வதற்குள்ள பயத்தோடு அழுத்தோடு பிரயாசப்படுவோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.